ஒரு ஊரு அதை சுத்தி இருக்க செவுரு. எல்லா கதைகளும் தொடங்குற மாதிரி தான் இதுவும். ஒரு ஊர்ல அப்படின்னு தான் தொடங்க போகுது. ஆமா, ஒரு ஊரு. ஆதி மனிதன் குகைகள்ல வாழ்ந்து வேட்டையாடி பாறைகள்ல வரைஞ்சு கிறுக்கி தன்னோட உணர்வுகளை பேசிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. உலகத்திலேயே முதன்முறையா இந்த ஊர்ல மொழின்னு ஒண்ணு உருவாச்சு. அதை தொடர்ந்து கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல், விவசாயம், வியாபாரம், வீரம்னு இந்த உலகத்துக்கே முன்னோடியா அந்த ஊரும் ஊர் மக்களும் இருந்தாங்க. அந்த தொன்மையான திமிரான தரமான மொழிக்கு பேர் தமிழ். தமிழ் தமிழ் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல சகோதர மொழிகளும் மொழிக்காரங்களும் உருவானாங்க. வெப்ப பூமியான இந்த ஊர்ல இருந்த மக்களுடைய தோல் நிறம் கருப்பா இருந்துச்சு. 3 பக்கமும் திரைக்கடலால சூழப்பட்டு இருந்த இந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் திராவிடர்கள்னு சொன்னாங்க. ஆமா, திராவிடர்கள். கெத்தா, மாசா, திமிரா அந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் இந்த உலகம் திராவிடர்கள்னு தான் சொல்லுச்சு. அந்த ஊரை ஆண்ட குல தலைவர்களும் குறுநில மன்னர்களும் பேரரசர்களும் அந்த ஊருக்கான பாதுகாப்பா ஒரு பெரிய அரணை அமைச்சாங்க. அதுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல பலரால பல ஆபத்துகள் ஏற்பட்டாலும் கூட அது மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. திராவிடர்கள் நிறைஞ்சு வாழ்ற அந்த ஊருக்கு பல எதிரிகள் இருந்தாலும் பல காலமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க மிக முக்கியமான எதிரிகள் ஆரியர்கள் தான். குறிப்பா சற்றே வெள்ளைத்தோல் கொண்ட பார்ப்பனிய ஆரியம் இந்த அரணை முட்டி மோதி உடைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்திய சுதந்திர காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆரியம் இந்த ஊரோட சிவரை முழுசா இடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ கையில ஒரு சின்ன தடியோட செம்ம தைரியமா சுவரு மேல ஏறி நின்னு சண்டை செஞ்சாரு அந்த கிழவரு. ஒண்ணுமில்லா கிழவன் நம்மள என்ன பண்ணிடுவான்னு தான் முதல்ல அந்த கூட்டம் நினைச்சது. ஆனா அந்த கூட்டத்தை குமரி எடுத்து ஓட ஓட விரட்டி தள்ளினார் அந்த பெரியார். தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்போ தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்துறான். பல காலமாகவே இந்த செவருக்குள்ள அங்கங்க ஓட்டைய போட்டு இந்த ஆரிய கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஓட்டைக்குள்ள ஊடுருவது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள இருக்க சிறுசுங்க, வேலைக்காகாத வெங்காயங்களை எல்லாம் அவங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா வம்பிழுத்து மூக்கோடையறதையே பொழப்பா வச்சிருக்கு. சரி, அந்த கிழவனை போட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சாங்க. கிழவன் கிட்ட நெருங்கவே முடியல. சரி, கிழவன் தானா போய் சேர்ந்துட்டா எல்லாம் போயிடும்னு நம்பிக்கையா காத்திருந்தானுங்க. ஆனா அதுக்குள்ள கிழவன் வளர்த்த மூத்தவரு, அதான் நமக்கெல்லாம் அண்ணா வந்தாரு. அண்ணாவா? என்ன பண்ணிடுவாரு பாத்துடுவோன்னு இல்லாத மீசைய முறுக்குச்சு அந்த கூட்டம். என்னவா, என்னவெல்லாம் பண்றேன் பாருடான்னு பின்னி பெடல் எடுத்தாரு அண்ணா. அண்ணாவோட ஆட்டோ கொஞ்ச காலம் தான். ஆனா இன்னி வரைக்கும் அவர் கட்டின சோகத்துல முட்டிக்கிட்டே இருக்கானுங்க அந்த ஆரிய எதிரிங்க. பல மண்டைகள் உடஞ்சாலும் செவுத்துல சின்ன கீரல் கூட விடல. கிழவனும் போயாச்சு, அண்ணாவும் போயாச்சு. இனி எவன்டான்னு செவுர உடைக்க அந்த கூட்டம் வரும்போது செவுரு மேல கூலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாரு அண்ணாவோட தம்பி தங்க கம்பி கலைஞர். அன்பு உடன்பிறப்புகளே, ஊருக்கு வெளியே செவுர உடைக்க